ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல சாம்பிளிங் அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸை நீங்க பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதில் போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அந்த கார்னர்ல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல டோட்டலா வந்து ஒரு 85 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் உள்ள டாபிக்கை பேஸ் பண்ணி அந்தந்த டாபிக்ல நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்குதோ அந்த கொஸ்டினை நம்ம வந்து ஃபுல்லா சால்வ் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிட்டையுமே எடுத்து அந்தந்த யூனிட்ல உள்ள டாபிக்கை பேஸ் பண்ணி அந்த டாபிக்ல நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்குது, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாடல்ல நமக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி யூனிட் வைஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாபிக்கையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எந்த யூனிட் எடுத்திருக்கோம், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 85 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சாம்பிளிங் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இப்போ இந்த சாம்பிளிங் அப்படின்ற டாபிக்ல டோட்டலா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு வரப்போற எக்ஸாமினேஷனுக்கு கண்டிப்பா இந்த மாடல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு ஸோ நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்பர் 86ல இருந்து கொஸ்டின் நம்பர் 90 வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சாம்பிளிங் அப்படின்ற டாபிக் எடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதுல போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் பேஜ் ஓபன் பண்ணி சாலை ஈஸி மேக்ஸ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இதுல 86th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, a random sample of 500 apples was taken from a large consignment and 60 were found to be bad. Obtain the 98% confidence limits for the percentage of bad apples in the consignment என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா the random sample of 500 apples. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 500 ஆப்பிள்ஸுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா the large consignment and 60 were found to be bad அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 98% confident limits for the percentage of bad apples in consignment என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிற டேட்டா முதல்ல நோட் பண்ணிக்கங்க. இப்போ இதுல P அப்படின்றது என்ன அப்படின்னா so the proportion of bad apples in the sample. இதுல டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 500. ஸோ இதுல பேட் பாத்தீங்க அப்படின்னா 60 வேர் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 60/500 வருமா? இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.12. இப்போ பியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.12. இப்போ இதுல இருந்து Q கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1 - P. இப்போ 1 - 0.12 ஈக்குவல் டு 0.88 வருமா? இப்போ Qயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.88. ஸோ N பாத்தீங்க அப்படின்னா 500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the 98% confident limits for the population. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் அப்படின்னா 98%க்கு P plus or minus 2.33 into square root of PQ by N பார்த்திருப்போமா? ஸோ the 98% confident limits for the populations என்னன்றதுக்கு ஃபார்முலா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ இந்த ஃபார்முலால P வேல்யூ, Q வேல்யூ, N வேல்யூ அப்ளை பண்ணுங்க. P வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.12 plus or minus 2.33 into root of P ஓட வேல்யூ என்னது 0.12 into Q ஓட வேல்யூ 0.88 divided by N ஓட வேல்யூ என்னது 500. So next stepல so இங்க உள்ள 0.12 plus or minus 2.33 into square root of. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.12 into 0.88. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி 500 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0.00021112 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இங்க உள்ள 0.12 பிளஸ் ஆர் மைனஸ் 2.33 இன்ட்டு இப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 0.01453 அப்படின்னு வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம நோட் பண்ணிக்கலாம்
0.01453. இப்போ இது அப்படியே 2.33 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.12 பிளஸ் ஆர் மைனஸ் 0.0338549 வரும். இப்போ இதுல 1 பிளஸ் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0.12 பிளஸ் 0.0338549. இப்போ இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.12 மைனஸ் 0.0338549 வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 0.15385 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல இருந்து 0.12ல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.08615 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the 98% confidence limits for the percentage of bad apples என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம பெர்சன்டேஜ்க்கு மாத்தணும் அப்படின்னா இன்ட்டு 100 போடுங்க. இப்போ இந்த வேல்யூவை இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 15.385 வருமா? இங்க அதே மாதிரி இந்த வேல்யூவை 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 என்ன வரும் நமக்கு 615 அப்படின்னு வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல 8.615 அந்த இடத்துல நமக்கு 2 டெசிமல்ல கொடுத்திருக்காங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம 8.61 அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதை 15.38 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.61, 15.38. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. 8.61, 15.38ன்றது ஆப்ஷன் சில இருக்கும். அப்போ 86th கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 87th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the consumption of electricity in a small town is having a density function f of x, theta equal to என்ன கொடுத்துட்டாங்க 1 by theta e power minus x by theta கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா greater than 0 கொடுத்துட்டாங்க. Determine the size of type 1 and type 2 error. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? type 1 error என்ன, type 2 error என்னன்னு கண்டுபிடிக்கணும். If h naught such that theta equal to 1000 kilowatt கொடுத்துட்டாங்க is tested against h1 such that theta equal to 2000 kilowatt, and if test criterion is as follows: select a day at random. If the consumption on the day is 3000 kilowatt or more, reject h naught, otherwise accept h naught கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது 3000 kilowatt or more அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்ம படிக்கிறப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு கண்டுபிடிக்கிறது என்னன்றதே நமக்கு கன்ஃபியூஸா இருக்கும். பட் நம்ம கொஸ்டினை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா போதும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா h நாட் அப்படின்றது தீட்டா ஈக்குவல் டு 1000 கிலோவாட். அடுத்து h1 அப்படின்றது என்னது தீட்டா ஈக்குவல் டு 2000 கிலோவாட். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா h நாட்ன்றது அக்செப்டிங், h1 அப்படின்றது ரிஜெக்டிங். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா the consumption on the day is 3000 kilowatt or more என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 3000 greater than வரும். அடுத்து பாத்தீங்கன்னா less than அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு தான் நம்ம எடுத்துக்குவோம். ஒன்னு h1 h நாட். ஸோ அதுல வந்து ஆல்பா அப்படின்றத டைப் 1 எரர்னு எடுத்துக்கலாம். அடுத்து பீட்டான்றத பாத்தீங்கன்னா டைப் 2 எரர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா the 3000 கிலோவாட்ன்றது ஸோ அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னவா இருக்கும் நமக்கு லெஸ் தென் அப்படின்னு இருக்குமா? ஸோ இதுல தீட்டா ஈக்குவல் டு 1000, இங்க வந்து பாத்தீங்கன்னா தீட்டான்றது 2000. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம டைப் 1 எரர். ஆல்பான்றதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 1 எரர்ன்றதை நம்ம என்ன நோட் பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்டிங் h நாட் when h naught is true அப்படின்னு நோட் பண்ணிருப்போம் நம்ம. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா the probability of consumption being நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 3000 கிலோவாட் ஆர் என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு more when theta equal to இங்க நமக்கு என்னது 1000, theta equal to என்னது 1000. இப்போ இதுல f of x, theta equal to என்ன கொடுத்துட்டாங்க 1 by theta e power minus x by theta. ஸோ இங்க x ஓட லிமிட் பாத்தீங்கன்னா greater than 0 வரும். இப்போ இதுல இங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்டகிரல் நமக்கு என்னது 3000 ஆர் மோர்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப 3000 டு நமக்கு என்ன வரும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். தீட்டாவோட வேல்யூ என்னது 1000. அப்ப 1 பை தீட்டா அப்படின்னா இங்க என்ன வரும் 1 by 1000 e பவர் மைனஸ் எக்ஸ் பை 1000 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இப்போ இந்த 1 by 1000 அப்படியே வெளியே எடுத்துட்டீங்கன்னா e பவர் மைனஸ் எக்ஸ் பை 1000 டிவைடு பை நமக்கு என்ன இருக்கும் மைனஸ் 1 by 1000 இருக்கும்.
இங்க லிமிட் பாத்தீங்கன்னா 3000 டு இன்ஃபினிட்டிவ். இப்ப இந்த 1/1000 இந்த 1/1000 கேன்சல் ஆயிரும். இப்ப வெளியில நமக்கு என்ன இருக்கும் மைனஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப எக்ஸுக்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0 மைனஸ் ஆஃப் இ பவர் எக்ஸுக்கு பதிலா லோயர் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா 3000. அப்ப இ பவர் மைனஸ் 3000/1000 அப்படின்னா என்ன வரும் 3 வருமா? இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிரும் இ பவர் மைனஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டைப் 1 எரர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3ன்னு வரும். இப்போ இதே மாதிரி பீட்டான்றதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா டைப் 2 எரர்னு எடுத்துக்கிறோம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 2 எரர். ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம என்ன நோட் பண்ணுவோம் அக்செப்டிங் ஹெச் நாட்டு வென் ஹெச் நாட் இஸ் இங்கே நம்ம என்ன எடுப்போம் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம என்ன எடுக்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டிங் ஹெச் நாட் வென் H1 இஸ் ட்ரூ அப்படின்னு எடுக்கலாம். இங்கே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000 ஆர் மோர்ன்றது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம போட்டோம். அப்ப அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 3000 வருமா? சோ அடுத்ததுல பாத்தீங்கன்னா லெஸ் தென் நமக்கு என்னது 3000 கிலோவாட். இங்க தீட்டா பாத்தீங்க அப்படின்னா 2000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இன்டெகிரல் அப்ளை பண்ணீங்கன்னா லெஸ் தென் 3000 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சோ மினிமம் வேல்யூ எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0வா? அப்ப 0 டு நமக்கு என்ன வரும் 3000 1/θன்றது என்னதுங்க நமக்கு 2000 e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2000 இன்ட்டு என்ன வரும் நமக்கு dxன்னு வரும். இப்போ இதை இன்டெகிரல் பண்ணணும். இங்க உள்ள 1/2000 அப்படியே வெளியே எடுத்துருங்க. e பவர் மைனஸ் எக்ஸ் பை 2000 டிவைட் பை என்ன வரும் மைனஸ் 1/2000. லிமிட் என்னது 0 டு 3000 வருமா? இந்த 1/2000 இந்த 1/2000 கேன்சல் ஆயிரும். இப்போ வெளியில பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலா 3000 அப்ளை பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் 3000/2000 வருமா? அப்ப இ பவர் மைனஸ் 3/2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா இ பவர் 0. இப்போ இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் பிளஸ் ஆயிருமா? அப்ப இ பவர் 0ஓட வேல்யூ 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 3/2 நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 1.5ன்னு எடுத்துக்கலாம். அப்ப பீட்டாவோட வேல்யூ அதாவது டைப் 2 எரர் பாத்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1.5. டைப் 1 எரர் என்னது இ பவர் மைனஸ் 3 அப்ப இ பவர் மைனஸ் 3 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1.5 நமக்கு எந்த இதுல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கும். அப்ப 87th क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டின்றது கரெக்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 88th क्वेश्चन நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா if n be the sample size அதாவது n அப்படின்றத sample size அப்படின்னு எடுத்துக்கிறோம். if இங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க s equal to 6 population mean 25 sample mean பாத்தீங்கன்னா 23 and the desired degree of precision is 99% என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா சோ பாப்புலேஷன் மீன் அப்படின்றத மியூ அப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிளாஸ்ல நடத்திருப்போம். நம்ம பாப்புலேஷன் மீன் அப்படின்றத மியூன்னு பார்த்திருப்போம். சாம்பிள் மீன் அப்படின்றத எக்ஸ் பார் அப்படின்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாத்தீங்கன்னா சிக்மான்னு பார்த்திருப்போம். சாம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பி கேபிட்டல் பின்னு பார்த்திருப்போம். சாம்பிள் ஆஃப் ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்மால் பின்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி பாப்புலேஷன் ஆஃப் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப் சைஸ்ன்றது கேபிட்டல் என்னு வரும். சாம்பிள் ஆஃப் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் என். ஸோ இந்த நொட்டேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நடத்திருப்போம் நம்ம. ஸோ இந்த இதை கொஞ்சம் ஓரளவு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்றது சாம்பிள் சைஸ் இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க எஸ் ஈக்குவல் டு 6 கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மியூ ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 25 அதாவது பாப்புலேஷன் மீன் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்குவோம் மியூன்னு எடுத்துக்குவோம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 23 எக்ஸ் பார்ன்றது என்னது சாம்பிள் மீன் அப்படின்றத எக்ஸ் பார்னு எடுத்துக்குவோம். இப்போ இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா டி ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா மியூ மைனஸ் எக்ஸ் பார் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 25 மைனஸ் 23 ஈக்குவல் டு 2ன்னு வருமா? இப்போ இதுல டியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும் 2 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 99% கேட்டிருக்காங்களா? இப்போ 99% என்னது 1% லெவல். அப்போ இதுல இசட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்திருப்போம் 2.576 அப்படின்னு பார்த்திருப்போம். 1% லெவல்ல இசட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2.576 பார்த்திருப்போமா? இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணணும். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க the sample size. ஸோ இதுல இருந்து சாம்பிள் சைஸ் ஈக்குவல் டு அதாவது n ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்திருப்போம்னா z s by d ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்திருப்போம்.
இப்போ இசட்டோட வேல்யூ என்னது 2.576 இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ என்னது 6 டிவைடு பை டியோட வேல்யூ 2. இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் நமக்கு என்னது என்னோட வேல்யூ. இப்போ 2.56 இன்ட்டு 6 இந்த 2ஆல கேன்சல் பண்ணினா 3 2s are 6. இப்போ இது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், 3ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 3ஆல மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், 7.728. ஸோ இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், 59.721984 கிடைக்கும். இப்போ இது அப்ராக்சிமேட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், 60. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 59 பாயிண்ட் சம்திங் வருதா. இப்போ இங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ எந்த இன்டர்வல்ல நமக்கு 59.721984 இந்த பாயிண்ட் சம்திங் வருதோ ஸோ அதுதான் இதோட ஆன்சரா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5217 வரும், ஃபோர்த் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 6218 வரும். அப்போ கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் வருமா, 5270. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 88க்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 89th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 இஸ் த கிரிட்டிக்கல் ரீஜியன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா the critical regionன்றது எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டாங்க. ஃபார் டெஸ்டிங் h0 such that theta equal to 2 against the alternative hypothesis h1 such that theta equal to 1 on the basis of the single observation from the population. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா f of x, theta equal to theta e power minus theta x. ஸோ இங்க லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to infinity கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, then obtain the value of type 1 and type 2 error என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம்ல அதே மாடல்ல தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா h0 அப்படின்றத நமக்கு கொடுத்துட்டாங்க. h0 அப்படின்றது theta equal to 2, h1 அப்படின்றது theta equal to 1 கொடுத்துட்டாங்க. இப்போ அதுல கிரிட்டிக்கல் ரீஜியன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல ஸோ the critical region ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஸோ இதை எப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம், w அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம், x such that x greater than equal to 1. அப்ப இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா w பார்னு எடுத்துக்கலாமா. ஸோ இங்க நமக்கு அப்ப கண்டிப்பா என்ன வரும், x greater than equal to 1னா இங்க x less than 1 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது அக்செப்டிங் அதாவது h0 டைப் 1 எரர் எடுத்துக்கலாம். ஸோ இது ரிஜெக்ட் அதாவது h1. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைப் 2 எரர்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the type 1 error alpha equal to நம்ம என்ன எடுத்துக்கோ, நம்ம type 1 error probability of type 1 error. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், probability of x belongs to w such that என்னது h0. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாத்தீங்க அப்படின்னா wன்றது x greater than equal to 1. ஸோ இதை கூட இங்க நோட் பண்ணீங்க, x greater than equal to 1, தீட்டா பாத்தீங்க அப்படின்னா h0ல equal to 2 அப்படின்னு எடுக்கணும். இப்போ இதுல நமக்கு f of x, theta equal to நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, theta into e power minus theta x. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல தீட்டாக்கு பதிலா 2 எடுக்கிறோம். லிமிட் பாத்தீங்கன்னா x greater than 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 to infinity இருக்காம். அப்ப இன்டெக்ரல் நமக்கு என்ன வரும், 1 to infinity வருமா. 1 to infinity f of x. f of x என்னது theta e power minus theta xல தீட்டாக்கு பதிலா 2 அப்ளை பண்ணுங்க, 2 e power minus 2x into dx. இப்போ இந்த 2 அப்படியே வெளியே எடுத்துட்டீங்கன்னா e power minus 2x by minus 2 லிமிட் 1 to infinity. 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், மைனஸ் ஆஃப் என்ன இருக்கும், e power minus infinity e power minus 2. இப்போ இந்த e power minus infinity வேல்யூ 0. இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா e power minus 2 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பாவோட வேல்யூ அதாவது டைப் 1 எரர் பாத்தீங்கன்னா e power minus 2. இப்போ இதே மாதிரி பீட்டா கண்டுபிடிங்க, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்க நம்ம என்ன எடுக்கிறோம், பீட்டான்றத டைப் 2 எரர் அப்படின்னு எடுப்போம், ப்ராபபிலிட்டி ஆஃப் டைப் 2 எரர். ஸோ இங்க நமக்கு என்ன வரும், லிமிட் x such that x less than 1 such that இங்க தீட்டா ஈக்குவல் டு என்னது நமக்கு 1. இப்போ இந்த இடத்துல இன்டெக்ரல் x less than 1 அப்படின்னா மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1, தீட்டாவோட வேல்யூ 1 அப்ளை பண்ணீங்கன்னா e power minus x வருமா. ஸோ இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா e power minus x dx அப்படின்னு வரும். இப்போ e power minus x இன்டெகிரல் பண்ணோம்னா e power minus x by minus 1 லிமிட் 0 to 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா e power minus 1 மைனஸ் ஆஃப் e power 0, e power 0 வேல்யூ 1. இப்போ இந்த மைனஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இது பிளஸ்ன்னு வந்துடும் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் e power minus 1.
அப்ப நமக்கு என்ன கிடைக்குது 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1. இப்ப இங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இ பவர் மைனஸ் 2 இப்ப இந்த ஃபார்மேட்ல இல்ல. அப்ப இ பவர் மைனஸ் 2 நான் என்ன எடுத்துக்கலாம் 1 பை இ ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆல்பா வேல்யூ பாத்தீங்கன்னா 1 பை இ ஸ்கொயர், அதாவது டைப் 1 எரர். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 இல்ல. இப்ப இதை எப்படி நம்ம சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 1 பை இ. இப்ப இதை அப்படியே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இ மைனஸ் 1 பை இன்னு எடுத்துக்கலாமா? அப்ப பீட்டா அதாவது டைப் 2 எரர் பாத்தீங்க அப்படின்னா இ மைனஸ் 1 பை இ அப்படின்னு வரும். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1 பை இ ஸ்கொயர் கமா இ மைனஸ் 1 பை இ. நமக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கும்? சி ஆப்ஷன்ல இருக்குமா? அப்ப 89th கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சின்றது கரெக்டா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் 90th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா let p be the probability that a coin will fall head in a single toss. In other words, h0 such that p equal to 1 by 3 against h1 such that p equal to 2 by 3. So the coin is tossed 5 times and h0 is rejected if 4 or more than 4 heads are obtained. Find the type 1 and type 2 error என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா the probability that the coin will fall head in a single toss. In other words நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா h0 அப்படின்றது p equal to 1 by 3. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா h1 அப்படின்றது p யோட வேல்யூ 2 by 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் நம்ம வந்து டாஸ் பண்றோம் அப்படின்னா 5 டைம்ஸ் டாஸ் பண்றோமா? ஸோ h0 அப்படின்றது ரிஜெக்ட் if நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க 4 or more than 4 heads are obtained என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல டைப் 1 அண்ட் டைப் 2 எரர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் h0 அப்படின்றது p equal to 1 by 3, h1 அப்படின்றது p equal to 2 by 3, n equal to என்ன கொடுத்துட்டாங்க 5 ஆம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இதை எப்படி நோட் பண்ணிக்கலாம் x அப்படின்றது ஈக்குவல் டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் b of n, p க்கு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல p of x க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் அப்படின்னா ncx p பவர் x q பவர் n மைனஸ் x ன்னு பார்த்திருப்போமா? சோ இங்க q ஓட வேல்யூ ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1 மைனஸ் p. அப்ப இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சோ இங்க n க்கு பதிலா 5. அப்ப இந்த இடத்துல 5cx p பவர் x. சோ இந்த q க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1 மைனஸ் p பவர் n ன்றது 5 மைனஸ் x. சோ நெக்ஸ்ட் சோ இதுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 4 or more than அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல the critical region w equal to நம்ம என்ன எடுத்துக்கலாம் x such that x greater than equal to 4. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா w barன்றது x such that x less than or equal to 3 ன்னு வருமா? சோ அதாவது இது டிஸ்கிரீட்ல வரும். கண்டினியூஸ் அப்படின்னா நம்ம இன்டெகிரல் பண்ணிரலாம். சோ இங்க பைனாமியல்ன்றது டிஸ்கிரீட்ல வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா greater than equal to 4, அதாவது 4 or more ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 4 ம் வரலாம், அதுக்கு மேலயும் வரலாம். அப்ப x greater than equal to 4 ன்னு வரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 4ன்றதை விட கம்மியா வரணும். அப்ப 3 வரைக்கும் வரலாமா? அப்ப x such that x less than or equal to 3 வரைக்கும் வரும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்பா. ஆல்பான்றது என்ன நோட் பண்ணிருப்போம்? probability of type 1 error. அப்ப இங்க probability of x belongs to w, h equal to நம்ம என்ன எடுத்திருப்போம் h0. அடுத்து பீட்டான்றது h equal to h1 அப்படின்னு எடுத்திருப்போம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா xன்றது greater than equal to 4. சோ இங்க நம்ம p equal to என்ன எடுத்துக்கிறோம் நம்ம 1 by 3 ஆம். சோ h0ல பாத்தீங்கன்னா p equal to 1 by 3. அப்ப இதுல இருந்து 1 minus p கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 1 minus 1 by 3 equal to நமக்கு என்ன வந்துரும் 2 by 3 ஆம். அப்ப 1 minus p இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2 by 3 ன்னு வரும். இப்ப இந்த p of xல x பாத்தீங்க அப்படின்னா greater than equal to 4. மேக்ஸிமம் நமக்கு n equal to என்னது 5 ஆம். அப்ப 4 வரலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5 வரலாம். இப்போ இதை எப்படி நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா p of x equal to 4, p equal to 1 by 3 plus p of x equal to 5, p equal to 1 by 3. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ இங்க உள்ளத p of x ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது 5c x ஓட வேல்யூ 4, p ஓட வேல்யூ என்னது இங்க நமக்கு 1 by 3 பவர் x, x ஓட வேல்யூ 4. அடுத்து 1 minus p ன்றது என்னது 2 by 3 பவர். சோ இங்க 5 minus x. அப்ப 5 minus 4 என்ன வந்துரும் 1 ன்னு வருமா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5c5 அப்படின்னு வரும். 1 by 3 பவர் 5, 2 by 3 பவர் என்ன வந்துரும் நமக்கு 5 minus 5 ன்னு வரும். இப்போ இத சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 5c4. 5c4 ன்றது என்னது 5c1 ஆ. அப்ப 5c1 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5 into 1 by 3 பவர் 4, இங்க 2 by 3.
இந்த 2 கூட இதோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 into 5 10 வந்துரும். 1/3 power 4 இங்க ஒரு 1/3. அப்ப இத 1/3 power 5 எடுத்துக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 5C5 இதோட வேல்யூ 1. இங்க 2/3 power 0 வரும். இதோட வேல்யூ 1. அப்ப இங்க only 1/3 power 5 வரும். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 11 into 1/3 power 5 வருமா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டைப் 1 எரர் ஆல்பா ஈக்குவல் நமக்கு என்ன கிடைச்சிரும்? 11 into 1/3 power 5. இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பீட்டா. பீட்டான்றது என்னது? probability of type 2 error. இங்க நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா probability of x belongs to w bar. சோ இங்க h equal to h1 அப்படின்னு எடுப்போம். சோ இங்க நமக்கு லிமிட் என்னது? x less than or equal to 3 such that p equal to என்னது? இங்க நமக்கு 2/3 அப்படின்னு எடுப்போம். சோ அப்ப x less than or equal to 3 அப்படின்னா x ஓட வேல்யூ நமக்கு என்னென்ன வரலாம்? 0 1 2 3 வரைக்கும் வரும். p வேல்யூ பாத்தீங்கன்னா 2/3. இப்ப இதுல 1 minus p கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus p equal to 1 minus 2/3. அப்ப 1/3 ன்னு வருமா? அப்ப 1 minus p வர இடத்துல 1/3 ன்னு அப்ளை பண்ணனும். p க்கு பதிலா 2/3. x ஓட வேல்யூ எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம? 0 1 2 3 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணனும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே டைரக்ட்டா அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா 0 ன்னு எடுத்தனா 5c0 p ஓட வேல்யூ 2/3. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பவர்ல என்ன இருக்கும்? x க்கு பதிலா 0 1/3 பவர் 5 ன்னு வருமா? பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா 5c1 p ஓட வேல்யூ என்னது நமக்கு? 2/3 பவர் 1 1/3 பவர் இங்க என்ன வரும்? 4 பிளஸ் 5c2 into 2/3 பவர் 2 into 1/3 பவர் 3 பிளஸ் அடுத்து எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணணும்? 3 வரைக்கும் அப்ளை பண்ணணும். 5c3 into 2/3 பவர் 3 1/3 பவர் 2 அப்படின்னு வரும். இப்போ இத நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளை பண்ணனும். இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 5c0. இப்ப 5c0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 1 ன்னு வந்துரும். இப்ப இது எல்லாத்துலயும் நமக்கு என்ன காமனா இருக்கும் அப்படின்னா 1/3 பவர் 5 ன்ற டேர்ம் காமனா இருக்கும். இப்ப ரிமைனிங் உள்ளதுல இந்த 5c0ன்றது 1 ன்னு வந்துரும். அடுத்து 5c1 இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/3 பவர் 5 வெளிய எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இங்க ஒரு 2 அப்படின்னு இருக்கும். அப்ப 2 into 5 10 ன்னு வருமா? அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 அடுத்த டேர்ம் 10. இப்ப அடுத்த டேர்ம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 40 பிளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 80. இப்ப இந்த டேர்மை சிம்பிளை பண்ணுங்க. 1/3 பவர் 5 வெளிய எடுத்துட்டீங்கன்னா இந்த டேர்ம் வரும். இப்ப இத ஆட் பண்ணோம்னா 120 plus 10 130 plus 1 131 into 1/3 பவர் 5 ன்னு வரும். சோ அப்ப பீட்டாவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 131 into 1/3 பவர் 5 ஆம். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல ஆல்பான்றது நமக்கு என்ன வந்திருக்கு? 11 into 1/3 பவர் 5. 11 into 1/3 பவர் 5 பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A லயும் D லயும் இருக்கும். அப்ப B யும் வராது, C யும் வராது. அடுத்து பீட்டா பாத்தீங்க அப்படின்னா 131. 131ன்றது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A ல இருக்காது. அப்ப இந்த A ன்ற ஆப்ஷன் நமக்கு வராது. D ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 11 into 1/3 பவர் 5 131 into 1/3 பவர் 5 ன்னு இருக்கா? அப்ப 90th क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D ன்றது கரெக்ட்டா இருக்கும். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாம்பிளிங் அப்படின்ற டாபிக்ல இந்த டைப் 1 எரர், டைப் 2 எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். சோ இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நமக்கு क्वेश्चனை பார்த்தா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தெரியும். பட் நமக்கு என்ன மெத்தட்ன்றது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். இந்த மாடல்ல நமக்கு எந்த क्वेश्चन கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். இப்ப இதோட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சாம்பிளிங் அப்படின்ற டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் எடுத்து அங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம்.